வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஜான்சனா வந்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதாவது இந்த சாம்பியன் வந்து எல்லாமே நம்மளுடைய ஜான்சனா வின் பண்ண சாம்பியன். அதாவது ஜான்சனா நீ வந்து எல்லா சாம்பியன் வின் பண்ணிட்டு ஆனாலும் என்கிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை மட்டும் நீ வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார். அதாவது ஜான்சனா இருந்த வரைக்கும் எல்லா சாம்பியனுமே வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணாத ஒரே சாம்பியன் எதுனா நான் வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். அதாவது சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கிறத விட சாம்பியன்ஷிப் பெல்ட் அந்த சாம்பியனை வந்து உன்னால் வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பார். அதனால் அகெயின் அந்த சாம்பியனை வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா WWE ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சாம்பியனையுமே நம்மளுடைய ஜான்சன் வந்து வின் பண்ணிட்டார். அதே மாதிரி அந்த விஷயத்தையும் நம்மளுடைய கோடியே சொல்லிட்டார். அதனால் வின் பண்ணாத ஒரே சாம்பியன் எது அப்படின்னா நம்மளுடைய கோடி வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் தான். அந்த சாம்பியனை வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய கோடியோட வாயில் சிம்பாலிக்காக நம்மளுடைய கோடி ரோட்ஸை சொல்லிட்டார். அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டராக மாற்றினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனா வந்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். அந்த சாம்பியன் ஆகிறப்ப, அதாவது 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறப்ப அந்த சாம்பியன் ஆகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹிஸ்டோரிக்கலாக, அதாவது ஒரு ஹிஸ்டோரிக்கலாக பேசப்படணும். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படணும். அதாவது ஒரு ரெஸ்லர் இருக்கார் அப்படின்னா ஒரு ஃபேஸ் டர்னாக இருந்துட்டு கடைசி வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறக்காக அந்த கடைசியாக நம்மளுடைய ஜான்சன் வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாரு அப்படின்னா அந்த சாம்பியன் ஆகுறப்ப நம்மளுடைய ஜான்சனா வந்து 16, அதாவது 16 டைம் வந்து நம்மளுடைய ஜான்சனா அந்த சாம்பியன் வின் பண்ணுறப்ப ஒரு ஃபேஸாக தான் இருந்தார். அந்த 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறப்ப மட்டும் நம்மளுடைய ஜான்சன் வந்து ஒரு வில்லனாக இருந்தார். வில்லத்தனமாக இருந்து அவர் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணி தான் அந்த சாம்பியனை வின் பண்ணார். அந்த சாம்பியனை வந்து அவ்வளோ ஒரு விஷயமா பண்ணியிருந்தார். அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிறதுக்கான காரணமே அதனால தான். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜான்சனா வந்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டார். அதாவது நான் வந்து எல்லா டைட்டிலும் நான் வின் பண்ணல, ஆனாலும் இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இந்த டைட்டில் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ணிட்டார். ஆனால் என்கிட்ட இருக்க அந்த டைட்டிலை மட்டும் வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டார். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜான்சனாவோட டார்கெட் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணி தீரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜான்சனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட். அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் ரெஸ்ல்மனியாவில் நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா வந்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரூ மேக்கின்டையருக்கு பிடிக்காத ஒரு ரெஸ்ல்மனியா அது எது அப்படின்னா, இப்போ நடக்க போகிற ரெஸ்ல்மனியா 41 தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரே சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து இப்போ நடக்க போகிற, அதாவது டேமியன் பிரின்ஸ் விசஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கான நடக்க போகிற இந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதாவது இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டாக மாற்றிட்டாங்க. ஆனாலும் இந்த மேட்ச் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு சுத்தமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து அவரோட வாயிலே சொல்லியிருக்காரு. அதாவது மேபி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது அப்படிங்கிறது வேறு. அதாவது நான் ரெஸ்ல்மனியாவில் வந்து இந்த மாதிரி மேட்சஸ்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் WWE வந்து எனக்கு இந்த மேட்சை கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரூ மேக்கின்டையரோட அந்த ஒரு விருப்பம் என்ன அப்படிங்கிட்டா, ரெஸ்ல்மனியாவில் நடக்க போகிற, அது ஒரு பிக்கஸ்ட் மேட்சாக நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ், CM Punk, செத் ரோலின்ஸ் இவங்க இந்த மேட்ச்சில் வந்து நான் வந்து ஆட் ஆகணும். ஆட் ஆகி வந்து இந்த மேட்ச்சை வந்து இப்போ ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்க போகிற இந்த மேட்ச்சில் வந்து நான் ஆட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் இந்த மேட்ச் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரோமன், செத், பங்க் இவங்க மேட்ச்சில் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இந்த மேட்ச்சில் தான் நான் மேட்ச் பண்ணணும். அதாவது ரெஸ்ல்மனியா 41 இந்த மேட்ச்சில் தான் நான் ஆட் ஆகி இந்த மேட்ச்சில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணணும் அதாவது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனாலும் எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE சொன்னதுக்கு WWE வந்து கடைசி நிமிஷத்தில் இந்த பிளானே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சிங்கிளாகவே போட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ரோமன், செத், பங்க் இவங்க 3 பேத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்டோரியில் வந்து நீ இன்வால்வ்மெண்ட் ஆகிறனா உனக்கு இதுக்கான எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அதனால் உனக்கும் டேமியனுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி நான் பில்டப் பண்ணி நீ வந்து ரெஸ்ல்மனியா 41 நீ மேட்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி WWE சொன்னதுனால தான் கடைசியில் அது டேமியன் விசஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து WWE கன்ஃபார்ம் பண்ணாங்களாம். ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன், செத், பங்க் இவங்களுக்குள்ளே நடக்க போகிற அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நான் ஆட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரோட விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அதை WWE வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறத விட இந்த பிளான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து டேமியன் விசஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து WWE கன்ஃபார்ம் பண்ணாங்களா. ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் ஆசைப்பட்ட அந்த ஒரு மேட்ச் வந்து ரெஸ்ல்மனியா 41 நடக்கல. இந்த ரெஸ்ல்மனியா வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு ஒரு ஒஸ்ட் ரெஸ்ல்மனியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரே சொல்லியிருக்காரு. WWE வந்து கிளாஸ் இன் பாரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து ஆகஸ்ட் 31 நடத்த போகிறாங்க. அதோட போஸ்டரை வந்து WWE வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸ் இருக்காரு, கும்தர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸ், ஜான் சினா, அதுக்கப்புறம் நம்மளுடைய CM பங்க், அதுக்கப்புறம் பியாங்கா பிளேர், செத் ரோலின்ஸ், ஜாக்கப் ஃபாட்டோ, அதுக்கப்புறம் சார்லோட் ஃப்ளேயர், ரியா ரிப்ளே, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெய்மஸ் ஸ்டுடியோ, ஜே ஊசோ,
அப்புறம் உங்களோட பென்டா இவங்க எல்லாருமே கிளாஸ் இன் பாரிஸோட அந்த ஒரு பேப்பரியோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இவங்க எல்லாமே இருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபோட்டோஸ் இல்லை. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த இதில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லாருமே இருக்காங்க, ஆனால் இதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் இல்லை. இந்த பேப்பரி வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறானா. ரோமன் ரெயின்ஸு கிளாஸ் இன் பாரிஸோட அந்த ஒரு பேப்பரியை வந்து ரோமன் ரெயின்ஸ் மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத விட ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த பேப்பரியில் இல்லை அப்படிங்கிறத ஃபேன்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அதான் முழுக்க முழுக்க உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பேப்பரியில் கூட நம்முடைய WWE வந்து ட்ரூ மெக்கின்டைரை மென்ஷன் பண்ணவே WWE வந்து ட்ரூ மெக்கின்டைரை எந்த ஒரு பேப்பர்லையுமே சரி மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நடக்க போதில்லை, அதாவது கிளாஸ் இன் பாரிஸ் இதில் வந்து எல்லா ரெஸ்லருமே நம்மளுடைய WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கூட உங்களோட கண்டிஸ் வாரியர் ட்ரூ மெக்கின்டைர் இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டைருக்கு வேணுக்குன்னு WWE இது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ட்ரூ மெக்கின்டைர் இந்த அந்த பேப்பரியில் அந்த போஸ்டரில் இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உங்களோட பெஸ்ட் இந்த ஓட்டான சிஎம் பங்கு வந்து இப்போ அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து WWE விட்டு எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுவீங்க, அதாவது ரெஸ்லிங் கரியரை விட்டு நீங்கள் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்மளுடைய சிஎம் பங்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் ஆக மாட்டேன். இப்போ வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது மாதிரி எந்த வித முடிவுமே நான் எடுக்கல. அந்த பிளான் அப்படிங்கிறது என்கிட்ட சுத்தமாக இல்லை. அதாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து 26 வயசில் வந்து நீங்கள் வந்து எப்போ ரெஸ்லிங் கரியரை விட்டு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் 46 47 அந்த வயசில் வந்து நான் WWE அதாவது நான் ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருப்பேன். ஆனாலும் இப்போ வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தோணலை. அந்த மாதிரி விருப்பங்கிறது எனக்கு இல்லை. அதாவது இப்போ முன்னாடி இருந்ததோட இப்போ இருக்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரெசல் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ மேக்ஸிமம் வந்து அந்த ரா ஸ்மாக்டவுன்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டால், நாங்கள் முழுக்க நாங்கள் வந்து சும்மா க்ரோமோ தான் கட் பண்ணுவோம். சும்மா ஏதாவது அதாவது லைட்டாக ஒரு செக்மெண்ட் தான் பண்ணிக்குவோம். அது மாதிரி ஏதாச்சும் லைட்டாக ஒரு ஃபைட்டிங் தான் பண்ணிக்குமே தவிர நாங்கள் ஓவராலாக அடிச்சுக்க மாட்டோம். அதாவது நாங்கள் வந்து அடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து பேப்பரியில் தான் நாங்கள் வந்து எங்களோட முழு ஃபோக்கஸையும் சரி முழு பலத்தையும் சரி அந்த ஒரு பேப்பரியில் தான் நாங்கள் காட்டுவோமே தவிர நாங்கள் வந்து அதிகம் பண்ணிக்க மாட்டோம். அதாவது எங்களுக்கு ஒரு ஃபியூடு போகுது அப்படின்னு கேட்டால், அந்த ஃபியூடை வந்து நாங்கள் பேசி அந்த ரா ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு பேசியை தான் எங்களோட ஹைப்பை வந்து நாங்கள் கொண்டுட்டு போவோமே தவிர அப்போயும் நாங்கள் அடிச்சுக்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து எப்போ ஃபைட்டு வரும் அப்படின்னா, அந்த ஃபியூடு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு பேப்பரியூ நடக்குதுன்னா அந்த பேப்பரியில் தான் எங்களோட முழு விஷயத்தையும், அதாவது முழு எஃபோர்ட்டையும் சரி நாங்கள் வந்து ஃபேன்ஸுக்காக நாங்கள் அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலை வந்து அந்த இடத்துல நாங்கள் கொடுப்போமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எதுவுமே தரமாட்டோம். அதனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறத ரெசல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அது இல்லாமல் இப்போலாம் நான் இருக்கேன் அப்படின்னா நான் ரெஸ்லிங் கரியரை விட்டுலாம் நல்லா ஓய்வுவே நான் பெற மாட்டேன். இப்போ ஓய்வு பெறுங்கிற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்கே சொல்லியிருக்காரு. இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நம்மளுடைய சிஎம் சொல்கிறாரில்ல, அதாவது இப்போ வந்து ரெசல் பண்ணுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது இப்போ வந்து நான் ராஸ் மேக்டவுனுக்கு இருக்கேன் அப்படின்னா நாங்கள் வந்து குரோமோ தான் கட் பண்ணிக்கிறோம். நாங்களாம் ஓவராக வந்து நான் எஃபோர்ட்லாம் நாங்கள் போட்டு நான் ஃபைட்டிங்லாம் நான் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காருல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது ஜான்சனை பற்றி சொல்லியிருப்பார். ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ ஜான்சனை பற்றி நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது இதுக்கு முன்னாடி நான் 16 டைம் நான் அதாவது வேர்ல்டு சாம்பியன் ஆகினேன் அப்படின்னா அப்போ வந்து நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், அதிகமாக எஃபோர்ட் பண்ணேன். அதாவது நான் என்னோட டைட்டில் வச்சுக்கேன்னா நான் எல்லாத்தையும் நான் டிஃபெண்ட் பண்ணி நான் வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக நான் இருந்தேன். அதாவது அந்த டைட்டிலை வந்து அவ்வளோ எல்லாத்துக்குமே ரா ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் அந்த டைட்டிலை வந்து நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் அந்த டைட்டிலை வந்து நான் 16 முறை அந்த டைட்டில் நான் வின் பண்ணேன். ஜான்சனை இப்போ வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகியே தரணும். அதாவது ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை முறியடிக்கணும், அதாவது என்னோட ரெக்கார்டை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனை வந்து ஒத்த காலாக நிற்கிறான். ஆனாலும் நான் வந்து 16 முறை நான் சாம்பியன் ஆனேன் அப்படிங்கிறத அப்போ இருந்த WWE இருந்த மேட்சஸாக இருக்கட்டும், அப்போ இருந்த WWE அப்படிங்கிறது வேறு, இப்போ இருக்க WWE வேறு. நாங்கள் வந்து வாரம் நான் வந்து ஒவ்வொரு சிலர் நான் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனை பற்றி அது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதே விஷயத்தை இப்போ நம்முடைய சிஎம் சொல்கிறார். அதாவது அவர் ரிக் ஃப்ளேர் சொன்ன மாதிரி தான் அப்போ இருந்த WWEயோட அந்த ஒரு ரெஸ்லிங் அப்படிங்கிறது வேறு, இப்போ இருக்க ரெஸ்லிங் அப்படிங்கிறது வேறு. ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஃபியூடு போகுது அப்படின்னா முழுக்க க்ரோமோ கட் பண்ணுறதுலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மேட்சஸ் வந்து ஏதாவது ஒரு பேப்பரில் தான் நடக்குமே தவிர ஓவராலாக ஃபைட்டிங்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அதை தான் இப்போ நம்மளுடைய அப்போ சொன்ன நம்மளுடைய ரிக் ஃப்ளேரா அது அப்படியே நம்மளுடைய இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்லியிருக்காரு. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ வந்து உங்களுடைய சிஎம் பங்கு வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறது இதில் வந்து தீர்மானம் உங்களுடைய சிஎம் பங்கு இப்போ சொல்லிட்டாரு. பிராக் லெஸ்னரை பற்றி குட் நியூஸ் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது பிராக் லெஸ்னரை பற்றி WWE வந்து 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 இடத்துல எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய கோடி வந்து மென்ஷன் பண்ணி, அதாவது பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற அந்த ஒரு பேரையே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டார்.
அதாவது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ஜான்சனை வந்து தாக்கி பேசுகிறப்ப நம்மளுடைய ஜான்சனாட்ட சொல்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு. அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் பிராக் லெஸ்னர்லையும் சரி, ரோமன் ரெயின்ஸ்லையும் சரி, நான் இந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். அதாவது நான் வந்து ரிங்கில் நான் நிற்கிறேன் அப்படின்னா, ரிங்கில் வந்து நான் வந்து ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பெல் அடித்ததுக்கப்புறம் என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே முழுக்க வந்து நான் வந்து அந்த இடத்துல நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸில் மட்டுமே தான் நான் இருப்பேனே தவிர, நான் வந்து தோற்று போயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு வரவே வராது. கண்டிப்பாக நான் வந்து பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து நான் வின் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். அதே மாதிரி தான் நான் இருந்தேன். அதனால தான் நான் பிராக் லெஸ்னரையும் பீட் பண்ணி நான் வந்து வின் பண்ணேன். அந்த மேட்ச்சில் வந்து நான் வின் பண்ணேன். அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸையும் வின் பண்ணேன். அதாவது பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டரையும் வந்து நான் வின் பண்ணி நான் வந்து WWE வந்து நான் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணினேன். அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸ்ட்டே அதே தான் சொன்னேன். அதே மாதிரி நான் வந்து ரோமன் ரெயின்ஸே பீட் பண்ணி அவனோட ரெக்கார்டை முறியடிச்சு நான் வந்து ஒரு இடத்துல நின்னேன். அதாவது அதே மாதிரி இப்போ வந்து நான் உன் கூட நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றையும் அதே மாதிரி தான் ஜான்சனா, ஒன்றையும் நான் அதை தான் சொல்கிறேன். அதாவது என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒன்றை நான் தோற்கடிச்சு என்னோட சாம்பியனை வந்து நான் ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து மென்ஷன் பண்ணி இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிற, நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்பாட் ஆகிட்டு தான் இருக்காரு. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து ஒரு பாக்ஸர் வந்து இப்போ வந்து அவரை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னரே வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டால், அவரோட பட்டர் பீன் அப்படிங்கிறது அவரோட பேர். அதாவது அவர் முழுக்க ஒரு பாக்ஸர் தான். அவருக்கு வந்து இப்போ எப்படியும் ஒரு 52 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அவர் வந்து இப்போ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த பட்டர் பீன்ட்ட வந்து நீங்கள் வந்து யார் கூட வந்து ஃபைட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு பதில் அப்படின்னா, நான் வந்து பிராக் லெஸ்னர் கூட வந்து நான் ஃபைட் பண்ண நான் விரும்புகிறேன். எனக்கு வந்து பிராக் லெஸ்னர் கூட ஃபைட் பண்ணணுங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. அதாவது நான் வந்து பிராக் லெஸ்னர் கூட நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து பிராக் லெஸ்னரை வந்து ஒரே ஒரு பஞ்சில் வந்து நான் வந்து பிராக் லெஸ்னரை வந்து நான் நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பட்டர் பீன் வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி மேட்ச் பண்ணாலும் நான் வந்து ஒரே பஞ்சில் வந்து நான் வந்து பிராக் லெஸ்னரை நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. இந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இது நடக்காது அப்படின்னு தான் சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா இதை ஏன் அவர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பட்டர் பீன் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து முழுக்க ஒரு பாக்ஸர், ஃபேமஸான ஒரு பாக்ஸர்னு வச்சுக்கலாம். பாக்ஸரு இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் இருக்காருன்னா, அவர் வந்து யூஎஃப்சியோட ஒரு ரியல் ஃபைட்டர். அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூயோட ஒரு ரெஸ்லர். இவர் ரெண்டுமே இவருக்கு வந்து ஈக்குவலானது தான். அதாவது ரெண்டுமே இவருக்கு தெரியும். ரெஸ்லிங் அப்படின்னு தெரியும். அதேமாதிரி யூஎஃப்சிங்கிறது ரியல் ஃபைட்டிங், அதுவும் ரெண்டுமே நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு தெரியும். இந்த பாக்ஸிங் அப்படிங்கிறது நம்மளுடைய தெரியாது, நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கு தெரியாதனால இதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் போய், ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதாவது நான் டபிள்யூடபிள்யூக்கும் வரல, நான் யூஎஃப்சிக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லி இவர் வந்து நான் வந்து உங்களை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக அவர் வந்து திரும்பி அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இவர் ஒரு ஆளுங்கிறக்காக, அது பட்டர் பீன் வந்து நீ என்னை சேலஞ்ச் பண்ணிவிட்ட, நான் உன்னை வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய பிராக் லெஸ்னர்லாம் வந்து அவர் கூட ஃபைட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது. ஏன் வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதா, இது நடக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இவருக்காக வர்றாரு அப்படின்னு கேட்டால் ஃபேன்ஸே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பிராக் லெஸ்னருக்காக கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது யூஎஃப்சிலையும் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இன்ரிங்கில் வந்து ஃபைட் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து யூஎஃப்சியில் வந்து இன்றைக்கி யூஎஃப்சி ஃபைட் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூவில் வந்து என்னோட தலைவர் வந்து இன்ரிங்கில் வந்து ஒரு மேட்ச் பண்ணிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்க்காங்க. அது எதிர்பார்ப்பில் இருக்காங்க. டபிள்யூடபிள்யூலையும் சரி, அது யூஎஃப்சியும் சரி எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவரெலாம் ஆளுங்கிறக்காக இவரெலாம் வந்து இவர் கூட மேட்ச் பண்ணுவாரா? அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது இல்லாமல் அப்படியே பண்ணுறதாக இருந்தாலும் இந்த அலிகேஷன் அவர் பிராக் லெஸ்னர் மேலே அந்த ஒரு அலிகேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமே தான் அவரால் முழுசாக வந்து எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து நம்முடைய பட்டர் பீன் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது என் கூட நான் மோதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர இந்த மேட்சஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து பாக்ஸிங்கில் போய் பாக்ஸிங் பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட். பட்டர் பீன் வந்து அவரோட ஆசை கேட்டதுக்காக அவர் வந்து நான் பிராக் லெஸ்னர் கூட மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர, அவர் வந்து நான் கண்டிப்பாக நான் அவர் கூட மோதி தான் தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சேலஞ்செலாம் பண்ணல. அவரோட விருப்பம் என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு தவிர இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இது நடக்காது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னா நல்லது தான். நடந்தால் பார்க்க போகிறோம். அப்படி நடக்கலைன்னா நம்ம பார்க்க மாட்டோம். வேறு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது போயிடுவோம். அதனால் இது நடந்தே தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி யாரும் தீர்மானமாக இருக்காதீங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா.